திருச்சி டிஐஜி பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலைக்குள் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் இன்று மாலை 5 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவதூறு பரப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது 5 மணிக்குள் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆஜராகாத பட்சத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருச்சி டிஐஜி பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் சீமான் இன்று மாலை 5 மணிக்குள் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி டிஐஜி வருண்குமாரும் அவரது குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசியதாக வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் விசாரணையானது இன்று திருச்சியில் நடைபெற்றது. திருச்சியில் இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று ஆஜராகவில்லை. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர் இன்று மாலைக்குள் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த திருச்சியில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி இந்த உத்தரவை ஆனது வாய்மொழியாக பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலைக்குள் அதற்கு நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்றும் அவர் இந்த எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.